நமஸ்காரம். ஒருத்தர் கவலைப்பட்டு ஒரு கேள்வி அனுப்பித்திருந்தார். இப்போதெல்லாம் ஏஐ ஜெனரேட்டட் என்று நிறைய படங்கள், வீடியோக்கள் எல்லாம் வருகின்றனவே. கேள்வியின் முதல் பகுதி, அதை கண்டெல்லாம் குழம்பி விட மாட்டோமா? மற்ற பேரை கண்டு குழம்புவது இருக்கட்டும், நம்மை போலவே பண்ணி கொடுக்கிறார்களே, அதில் நாம் சொல்லாததெல்லாம் அது சொல்லுகிறதே, அதை பார்த்து நம்மை பற்றியே நாம் குழம்பி போய்விட மாட்டோமா? இது முதலில் கேட்டிருந்தது. அடுத்த பகுதி, நம்மை பார்த்து குழம்பினாலும் நாம் ஒருத்தர் தான் குழம்புவோம். கடவுளைப் போலவே ஏஐ ஜெனரேட்டட் கடவுள் வந்தால் அப்ப யார் கடவுள்? உண்மை கடவுளாரு, பொய்க் கடவுளாரு? அது தெரியாமல் குழம்பி போய் பொய்யான கடவுளை பற்றி விட்டோமானால் நம் நிலை என்ன ஆகும்? இதான் அவருடைய ரெண்டு கவலை. முதல் கவலைக்கு பதில் பார்ப்போம். மற்ற பேரை பற்றி குழப்பமாக அவர் சொல்லாததெல்லாம் சொல்லுகிறா போலே போட்டு வரலாம். முன்னாலெல்லாம் ஒன்றை பார்த்தவுடன் இது உண்மையாக இருக்கும், நம்பலாம். இல்லை இல்லை, அது தவறு, பொய் என்று நிரூபிக்கப்படும் வரையில் அது உண்மை என்றுதான் நம்புவோம். ஆனால் இப்போது காலத்தின் கோலம் கலிகாலம். அதனால் நிலைமை சற்று மாறி வருவதெல்லாம் பொய், உண்மை என்று நிரூபித்தால் நம்புவோம். இப்படி மாறிவிட்டது. நியூ நாம்னு சொல்லுகிறார்களே, இதுதான். முன்னாடி அப்படி இருக்கவில்லை. இப்போது அநேகமாக ஃபேக்காக இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு சிலது உண்மையாக இருக்கும். இது உண்மை நிரூபிக்கப்பட்டால் நம்புவோம் என்று ஆகிவிட்டது. இதுதான் மற்ற பேரை பற்றி. சரி, நம்மை பற்றி நல்ல வேளை அதில் வந்தபடிக்கு நாம் நடந்திருப்போமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுமே. குழம்ப தேவையில்லை. அது நம்மை போலவே இருக்கட்டும், நம்மை போலவே பேசட்டும். இது நாம் பேசினதா இல்லையான்னு நம்மை பற்றின உறுதி இருக்கிறதா இல்லையா? ஆகவே குழம்ப மாட்டோம். ஒருவேளை நாமே இப்படி செய்திருப்போமோன்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு நம்முடைய உண்மையான நடத்தை இருக்கக்கூடாது. எங்கெங்கயோ போய் பேசும் வழக்கம் இருக்குமானால் ஒருவேளை நாமும் போய் பேசி இருப்போமோ என்று சந்தேகிக்கிற அளவு வந்துவிட்டால் அது நம்மை பற்றித்தான் குற்றமாகும். அது ஏஐ பார்த்து கவலைப்பட வேண்டாம், உண்மையாகவே நம்மை பார்த்தே நாம் கவலைப்படலாம். ஆகவே இது பிரத்தியாரை பற்றியதா நம்மை பற்றியதா, அது ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டாவது பகுதி கேள்வி இன்னும் முக்கியமானது. கடவுளைப் போலவே ஒரு ஃபேக் காட் அதை உருவாக்கி காட்டிவிட்டால் நாம் ஒருவேளை மயங்கி போய் இறைவா நீ தாராய் பறை, நீயே தஞ்சம் அப்படின்னு அந்த பொய்யான ஏஐ ஜெனரேட்டட் காட் அவரிடத்தில் அடைந்து விடுவோமோன்னு சந்தேகம். சரி, அடைந்தால் என்ன செய்ய முடியும்? குழப்பம்தான். அப்ப முக்தி அடைவோமா என்பதுதான் அடுத்த கேள்வி. அந்த கவலை வேண்டாம். ஏனால் இப்போதும் நாம் முக்தி அடைவது அப்படியே நம்முடைய சிறப்பான பக்தியால் எல்லாம் அல்ல. ஓரளவு உண்மையாக இருந்தோமானால் கிடைக்கும். அதுவும் நாம் பற்றினதாலா கிடைக்கிறது? அவர் விருப்பப்பட்டு கொடுக்கிறார், கிடைக்கிறது. அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால் கிடைக்கிறது. அவருடைய கருணையாலே பெறுகிறோம். கண்டிப்பாக ஏஐ ஜெனரேட்டட் காட் அந்த கருணை, தயை இதெல்லாம் இருக்க போவதில்லை, காட்டவும் போவதில்லை.
அதனால் அவர் முக்தி அளிக்கவும் போவதில்லை. வேண்டுமானால் ஏதோ ஒரு இடத்தை இதே போல ஃபேக்காக உருவாக்கி வைத்துக் கொண்டு நான் கொடுக்கிறேன்னு வாயால் சொல்லலாம். அதை நம்பி அந்த இடம் இருக்கிறது போல இருக்கிறது, நாமும் போய் பார்க்கலாம், தானே தெரிந்து போய்விடும் இல்லை என்பது. இப்போது உண்மையான கடவுளோ அவர்தான் நம்மிடத்தில் அன்பே உருவானவர், கொடுக்க போகிறார். அவருக்கு குழப்பம் இல்லையே. நமக்கு வேண்டுமானால் இந்த ஏஐயை பார்த்து குழம்பிக் கொண்டிருக்கலாம், அவர் குழம்ப போவதில்லை. அவர் இன்றும் அவர் குழம்பாமல் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பக்தி எவ்வளவு உண்மையானது. மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் என்று ராமனே சொல்லுகிறார். நண்பன் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் கொடுப்பேன் என்று. எப்ப வேஷமிட்டுன்னு சொன்னாரோ அப்ப ஏனோ தானோ பக்தின்னு பொருள். பத்துடை அடியவர்க்கு எளியவன் ஆழ்வார் பாடும்போது பக்தி இருப்பவர்களுக்கு பெருமான் எளியவன் என்றார். அங்க பக்தி என்பது அப்படியே விதுரருடைய பக்தி, சஞ்சயனுடைய பக்தி அதெல்லாம் இல்லை. நமக்கு இருக்கிற சாதாரண பக்தி. அவரை கண்டால் வெறுக்காமல் இருக்கிறோம், ஏதோ அன்பு செலுத்துகிறோமே, அவ்வளவே. அதை பார்த்து கொடுக்கிறார் என்றால் அதை அவர் தொடரத்தானே போகிறார். அவருக்கு குழப்பமில்லை, நம்மை யாரு என்று தெரியும். அதனால் இதில் நாம் வருந்த வேண்டிய, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கடவுளை தேர்ந்தெடுத்து பற்றும் பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குமானால் கவலைப்பட வேண்டும். அவர்தான் நம்மை தேர்ந்தெடுத்து முக்தி அளிக்கிறார், அதனால் கவலைப்பட வேண்டாம். இது நான் சொன்னதற்காக இந்த பொய்யான எல்லாத்தையும் பார்த்து மயங்க வேண்டும்னு சொன்னார்னு பொருள் இல்லை. அதுக்கு தான் முதல்ல சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி எது வருகிறதோ, இந்த புதியதாக வருவதெல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டியவை. என்றோ இருக்கக்கூடிய நம்முடைய ராமாயணம், பாகவதம், பாரதம் உள்ளன. அது உண்மையாகத்தான் இருக்கும். அது புத்தக வடிவில் இருக்கிறது. வாசித்தோம் என்றால் உண்மை புலப்பட போகிறது. ராமன் திருவடிகளும் கிடைக்கப் போகிறது. அதனால் இது அவர் பார்த்து கொடுப்பது, நாம் கவலைப்பட வேண்டாம். யாரை கண்டு நாம் ஏமாறவும் வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.